பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ அந்த அப்பா கதாபாத்திரம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாது. ஆனா அதே குழந்தை வந்து நாய் குட்டி கேட்கும்போது, அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப அதிகமான ஒரு முயற்சியா இருக்கும். அந்த லேப்டாப்ப திருடுறதா இருக்கட்டும், அதுக்கான இது அதிகமா இருக்கும். அது என்ன மாதிரியான இது சார்? இல்ல ரொம்ப அதான் இந்த அப்பாவுக்கு ஒரு கில்ட்டி இருக்கு. பொண்ணோட கூட இருக்க முடியலன்னு. அவன கேட்டா வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டோம். அவருக்கு இதே முன்னாடி சொன்ன பதட்டம். அது பதட்டம் என்னன்னா, நம்மளுடைய மகள் ஒரு அமைதியா இல்ல. அவ வந்து வருத்தத்துல இருக்கா. அவள விட்டு நம்ம வந்துட்டோம். ஒரு இறுக்கமான சூழல்ல அவ இருக்கா. அவள எப்படியாவது இந்த உலகத்த வந்து நம்ம சரி பண்ணிறணும் அப்படின்னா, அது எப்படி சரி பண்றதுன்னே தெரியல அவனுக்கு இருக்க அறிவுக்கு. ஒண்ணு கேட்ட ஒருவேளை இத வாங்கி கொண்டு போய் குடுத்தா, அது வரக்கூடிய சந்தோஷம் இந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் உள்ளுக்குள்ள அழுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் களைஞ்சிருமோ? அப்படிங்கிற ஒரு இதுதான். இப்போ நம்ம எதுக்கு ஒருத்தருக்கு பொருள் வாங்கி தரோம்? எடுத்துக்கு ஒருத்தருக்கு கிஃப்ட் குடுக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு அன்பா குடுக்குறது ஒண்ணு. பல சமயங்கள்ல வந்து நம்ம வந்து அவங்க அந்த அந்த கிஃப்ட் குடுக்குறப்ப முகத்துல வரக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, இதுக்கு தான் குடுக்குறோம். இப்போ அந்த அப்பா ஈஸியா சொல்லிக்கலாம், அது ரொம்ப காஸ்ட்லிமா, வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை புரிஞ்சுக்குவா. ஆனா அந்த குழந்தைக்கு அது அது விலை சம்மந்தப்பட்ட ஒண்ணே தெரியல. ஏதோ டிவிஆர்ல போட்டாங்க கேட்டா, வாங்கிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டோம். நம்ம ஊருக்கு போறப்போ வாங்கிட்டு போயிட்டா, இது வந்து அவ வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்த குடுத்துருமான்னு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த அப்படி வாங்க போறதுக்கான காரணம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அப்பாவோட மனநிலையில இருந்து அவரு இதாகி, அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த ஒரு விஷயத்த தான் அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அதான் நான் சொல்றேன். எப்படின்னா, இப்போ பறந்து போல அப்பா அத செய்ய மாட்டாரு. கரெக்ட். ஏன்னா பறந்து போல அந்த பையன் ஸ்மார்ட். ம். அந்த பையன் இவங்க வந்து ஆக்சுவலா அந்த படம் முடியிறப்ப அந்த பையன யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அவனே அவன பார்த்துக்குவாங்கிற இடத்துக்கு வந்துரும் இல்லையா? ஆமா. இது ஒரு ஸ்பாயிலர். பட் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப டிபெண்டன்டான பொண்ணு. ம். ஸோ நீங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் உள்ள ஒரு அப்பா எப்படி செயல்படுவாங்கிறதுல தான் அந்த அப்பாவை பார்க்கணுமே தவிர, ஓகே. அது எப்படி ஒருத்தர் செய்வார்? இந்த தங்கமீன்கள் வந்து எப்படி இந்த அப்பா இப்படி பிஹேவ் பண்ணுவார்னு நெறைய பேர் கேட்டாங்க. கேள்வி எனக்குமே நெறைய பேர் கேட்டாங்க. என்கிட்டயுமே கேட்டாங்க. கேட்கும்போது எனக்கு தோணுனது என்ன தோணுச்சுன்னா, இல்ல அந்த குழந்தைக்கான ஒரு அப்பாவா தான் அவரு இருக்காரு. அப்படிங்கிற மாரி. அதேதான் சொல்றேன். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையோ, அதற்கேற்ற ஒரு அப்பா. அதுதான் நான் சொல்றேன். நம்மளாம் என்ன சொல்றோம், நான் இப்படிப்பட்ட அப்பாவா இருக்கேன். இல்ல. நீங்க எப்படிப்பட்ட அப்பாவா இருக்க வேணுங்கிறதே முடிவு பண்றது உங்க குழந்தை தான்.